ஹம்மாந்தோட்டை கெளியபுர பதலையாகம கிராம மக்கள் வாழ்நாள் முழுவதும் சிறிது சிறிதாக சேகரித்த சொத்துக்கள் மற்றும் பல மாத உழைப்பினால் செய்கை பண்ணிய விவசாய நிலங்கள் சில நொடிகளில் அழித்தொழிக்கப்பட்டன. மக்கள் சக்தி 100 நாள் திட்டம் இன்று 11வது நாள். காட்டு யானைகளிடமிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக அமைக்கப்பட்ட வேலிகள் எல்லைகளை நிர்ணயிக்கும் வேலிகளாக மாத்திரம் காணப்பட்டமையினால் சொத்துகள் மாத்திரமின்றி உயிர்களையும் இழக்க வேண்டிய நிலையை கெளியபுர பதலையாய மக்கள் எதிர்நோக்கினர். விவசாயத்தை வாழ்வாதார தொழிலாக கொண்டு சுமார் 800 குடும்பங்கள் வாழும் இந்த கிராமத்தில் உள்ள வீடுகளின் தற்போதைய நிலையே இது. காட்டிற்கும் கிராமத்திற்கும் இடையில் அமைக்கப்பட்டுள்ள மின்சார வேலி உரிய முறையில் செயற்படாமையினால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். சுமார் 4000 ஏக்கர் வயல் நிலங்கள் தரிசு நிலங்களாக மாறுவதற்கு காட்டு யானைகள் காரணமாக அமைந்துள்ளன. இந்த பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்காமையினால் சில விவசாய குடும்பங்கள் இந்த கிராமத்தை விட்டும் சென்றுள்ளன. நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தின் கீழ் பதலையாய மக்களை பாதுகாப்பதற்கான வேலிகளை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. தம்புள்ளை விவல மார்க்கத்தின் தனயாய சந்தையிலிருந்து சீக்கிரமுள்ள அலகுலவிவ பகுதி புனரமைக்கப்பட்டமையை தொடர்ந்து இந்த மக்கள் மகிழ்ச்சியாக உள்ளனர். மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டம் ஆரம்பமான கடந்த 20ஆம் தேதி இந்த வீதியை புனரமைக்கும் பணிகள் ஆரம்பமானது. நேற்று மாலை வீதியின் புனரமைப்பு பணிகள் நிறைவு பெற்றதுடன் கடந்த 25 வருடங்களின் பின்னர் இந்த வீதி புனரமைக்கப்பட்டமையால் 10 கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 3000 குடும்பங்கள் பயன்பெற உள்ளனர். மதுரை வெலிகம பொலாலகம நீர்த்திட்டத்தின் நிர்மாண பணிகள் தற்போது முன்னெடுக்கப்படுகின்றன. 200 குடும்பங்களைச் சேர்ந்த மக்களுக்கு நீரினை வழங்கும் இந்த நடவடிக்கையும் மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்திற்குள் உள்ளடங்குகின்றது.